Taste the Daily. மதுரை மாவட்டம் பேரையூரில் புதிய வாக்குச்சாவடி முகவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. டி. கல்லுப்பட்டி பேரையூர் பேரூர் கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் டி. கல்லுப்பட்டி ஒன்றிய செயலாளர் ராமசாமி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் பாவடியான் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கழக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார், வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை முதலமைச்சராக்க புது ரத்தம் பாய்ச்சும் இளைஞர்கள் 9 பேர் கொண்ட கிளை கழகம் அமைத்து பாடுபட வேண்டும் என்றும், இதில் ஒவ்வொரு தொண்டர்களும் தினந்தோறும் மக்களை சந்தித்து கழக பொதுச் செயலாளரின் சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்றார். திருவள்ளூர் மாவட்டம் சென்னீர்குப்பத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் கௌதமன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் கலந்து கொண்டு புதிய வாக்காளர்களை இணைப்பது, அதிமுக அரசின் சாதனைகளை எடுத்து கூறி பொதுமக்களை சந்திப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கினர். பின்னர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், பொய் வாக்குறுதியை அளித்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக விமர்சித்தார். திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பேரூராட்சிகளில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளரும் முன்னாள் மேயருமான மருதராஜ் மற்றும் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சி. மகேந்திரன் ஆகியோர் பூத் கமிட்டி பணிகளை சரிபார்த்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் கழக நிர்வாகிகள் பலரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த அரசு பள்ளி மாணவிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் SM சுகுமார் மடிக்கணினியை அன்பளிப்பாக வழங்கினார். செட்டித்தாங்கல் ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி நந்தினி 495 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்றார். இந்த நிலையில் மாணவி நந்தினிக்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் 40,000 ரூபாய் மதிப்பிலான மடிக்கணினியை அன்பளிப்பாக வழங்கினார். மேலும் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று 549 மதிப்பெண் பெற்ற நந்தினியின் சகோதரி தமிழ்ச்செல்வியின் மேற்படிப்புக்கான கல்வி செலவையும் மாவட்ட செயலாளர் SM சுகுமார் பொறுப்பேற்றார்.